வணக்கம் என் இனிய நண்பர்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஒவ்வொரு கிழமைகளுடைய நன்மைகளையும் அதனுடைய காரத்துவங்களையும் அதனுடைய ஆற்றலையும் சொல்லிகிட்டு இருக்கிற இந்த வீடியோ பதிவில் இன்றைக்கி நான் உங்களுக்கு விளக்க போகிறது, திங்கள் கிழமையில் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன, செய்யக்கூடாத விஷயங்கள் என்ன, திங்கள் கிழமையினுடைய ஆற்றல் என்ன. திங்கள் அப்படின்னாலே அது சந்திரனை குறிக்கும். சரியா? சந்திரன் எப்போதும் மாற்றமாயிட்டே இருக்கும். சந்திரன் ஒன்லி பௌர்ணமியிலிருந்து தேஞ்சிக்கிட்டே அமாவாசை ஆகிறது, அமாவாசையிலிருந்து வளர்ந்துக்கிட்டே பௌர்ணமி, அதாவது தினசரி தன்னுடைய மாற்றங்களுக்கு உட்பட்டது தான் சந்திரன். அதனால தான் இந்த திங்கட்கிழமை மாற்றங்களுக்கான நாளாக நம் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. மாற்றங்கள் அப்படின்னா, நீங்கள் ஒரு வேலையை விட்டு இன்னொரு வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் திங்கட்கிழமையை தேர்ந்தெடுக்கலாம். அது மிக சிறப்பாக இருக்கும். அதே நேரத்தில் ஒரு வீடை விட்டு இன்னொரு வீட்டுக்கு நீங்கள் மாறி போகிறீங்க, அதுவும் நீங்கள் திங்கட்கிழமையில் தேர்ந்தெடுக்கலாம். அதை விட மிக முக்கியமான விஷயம், நீங்கள் ஒரு பெரும் விவசாயி, திங்கட்கிழமை அன்று உங்களுடைய இடத்தில் விதை நடவு நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு அந்த இடத்தில் மிகப்பெரிய மகசூல் கிடைத்து அதிகமான லாபம் சம்பாதிக்க அந்த திங்கட்கிழமை அன்று விதை விதைத்தால் அதனுடைய பலன் மிக அமிர்தமாக இருக்கும். அதே நேரத்தில் நம்ம அந்த பிரார்த்தனைகளையெல்லாம் நிறைவேற்றுறதுக்காக அந்த மொட்டையெல்லாம் அடிப்பாங்க. இந்த மொட்டை அடிக்கிறதுக்கும் முடி வெட்டுறதுக்கும் மிகவும் உகந்த நாள் திங்கள் கிழமை. இந்த திங்கள் கிழமையில் இந்த ரொம்ப மன சங்கடமாக இருக்கிற ஆள், வாழ்க்கையில் ரொம்ப விரக்தியாக இருக்கிற ஒருத்தர், ஆணோ பெண்ணோ, அவங்க அந்த திங்கட்கிழமைகளில் முடி வெட்டிட்டு வந்தாங்கன்னா அவங்களுடைய அந்த மனோநிலை நாளாக நார்மலாக ஆயிரும். இயற்கையாகவே சந்திரன் தான் மனோகாரகன். அந்த மனோகாரகன் அந்த நாட்களில் நீங்கள் அதனுடைய வேலைகளை செய்யும்போது உங்களுடைய மனது மிகவும் சாந்தமாகும். பெண்களுக்கு முடி எப்படி வெட்டுவாங்க அப்படின்னா, பெண்கள் தன்னுடைய கூந்தலுடைய நுனி பகுதியை வெட்டிட்டு வரும்போது அவங்களுடைய மன சம்பந்தமான ப்ராப்ளங்கள் சால்வ் ஆகும். இதுதான் திங்கட்கிழமைகளில் நாம் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள். மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.